வைப்ரேஷன்ல இருந்து சவுண்ட் உருவாகுதுங்கிறத இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அப்போ நமக்கு வந்த முக்கியமான கேள்வி என்னன்னா, இங்கே ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகுது, சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஃப்ளூட் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எப்படி சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது? அங்கே வைப்ரேட் ஆகுறதுக்குன்னு என்ன இருக்குது? சிம்பிளாக ஒரு ஃப்ளூட்டை செஞ்சு பார்த்துடலாம். வெல்கம் டு நோ பவுன்ஸ். இப்போ ஒரு 3/4 இன்ச்சு பிவிசி பைப் எடுத்திருக்கேன். ஃப்ளூட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம ஊதுறதுக்கான தொலை தான் மெயின். அதனால் இந்த பிவிசி பைப்பை எடுத்து டாப்பில் இருந்து சரியாக 12.5 சென்டிமீட்டரில் ஒரு ப்ளோ ஹோலை ரெடி பண்ணிடலாம். நாம ஊதுறதுக்கு ஏற்ப இந்த தொலையை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த டாப் ரீஜியன்ல கையை வச்சு அடைச்சிட்டு ஊதி பார்த்துடலாம். எதுவுமே இல்லை, வெறும் ஒரு பைப்பை எடுத்து ஒரு தொலையை போட்டதும் எப்படி சவுண்ட் உருவாகுதுன்னு பாருங்க. சவுண்ட் எப்படி உருவாகுதுன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. சவுண்டை பற்றி பல தகவல்களை அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சவுண்டு சீரீஸில் செகண்ட் வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஃப்ளூட்டில் சவுண்ட் உருவானதை பார்த்தோம். பட் இங்கே என்ன வைப்ரேட் ஆனதுனால சவுண்ட் உருவாகுது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் கை வச்சு அடைச்ச இந்த ஓப்பனிங்கை ஒரு சின்ன பிவிசியை வச்சு அடைச்சிடலாம். ஓகே, அடைச்சாச்சு. நம்ம ஃப்ளூட் ரெடி. ஆனா நமக்கு இருக்கிற முக்கியமான கேள்விக்கு பதில் வேணும்னா நாம சவுண்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல சவுண்ட் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுது? சவுண்ட் வேவ் ஃபார்ம், அலை வடிவத்துல தான் டிராவல் ஆகுது. குறிப்பா லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். அது என்ன லாங்கிடியூட்னல் வேவ்? அப்ப வேற என்ன வேவ் இருக்கு? வேவ் அலைன்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது தண்ணியில வர அலை தான். தண்ணியில வர அலையை நாம டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவோம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள், இப்போ இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு இந்த கயரை கட்டி விட்டுருக்காங்க. இப்போ இந்த கயரை மெதுவா மேலும் கீழுமா அசைச்சு விட்டேன்னா இங்க வேவ் உருவாகுது. இப்போ இந்த வேவோட மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அதே இது அந்த ரோப்போட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலரா மேலும் கீழுமா அதோட மூமெண்ட் இருக்கு. இப்படி வேவோட டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல அதோட பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறத தான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவோம். அதுதான் தண்ணியில நடக்குது. அதே இது ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா லாங்கிடியூட்னல் வேவ்னு சொல்லுவோம். அப்படிதான் சவுண்ட் டிராவல் ஆகுது. லாங்கிடியூட்னல் வேவ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ப்ரிங் நம்ம கையில இருக்கு. இப்போ இதை மெதுவா அசைச்சு விடுறேன். இப்போ வேவ் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அதே டைரக்ஷன்ல தான் அதோட பார்ட்டிகிள்ஸும் மூவ் ஆகுது. இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை கொஞ்சம் கவனமா பாருங்க. நான் அசைக்கும்போ அந்த ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அடுத்தடுத்த ரிங்கை தள்ளி விட்டுட்டு அதோட பொசிஷனுக்கு திரும்ப வந்துடுது. அதே மாதிரி தான் சவுண்டும். இப்போ இந்த ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகும்போ அதை சுத்தி இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆகுது. அப்போ இந்த ஸ்ப்ரிங் மூவ் ஆன மாதிரி இந்த ஏர் மாலிகூல்ஸ் அடுத்தடுத்த மாலிகூல்ஸை தள்ளி விட்டுட்டு அதோட பொசிஷனுக்கு வந்துடுது. இப்படிதான் அடுத்தடுத்த மாலிகூல்ஸ் வழியா சவுண்ட் டிராவல் ஆகி நம்ம காதுகளை வந்து சேருது. இப்படி மாலிகூல்ஸ் மூவ் ஆகும்போ சில ரீஜியன்ல கிரௌடடாகவும் அந்த ரீஜியனை கம்ப்ரெஷன் சொல்லுவோம். அதே இது சில ரீஜியன்ல ஸ்ப்ரெட் ஆகியும் இருக்கும். அந்த ரீஜியனை ரேர்ஃபேக்ஷன் சொல்லுவோம். ஸோ மாலிகூல்ஸ் வழியா தான் சவுண்ட் டிராவல் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்ப சவுண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகணும்னா கண்டிப்பா பார்ட்டிகல்ஸ்னால உருவான ஒரு மீடியம் அதுக்கு தேவை. அது சாலிட், லிக்விட், கேசஸ் எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஓகே, சவுண்ட் டிராவல் ஆகுறதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது. இப்போ எல்லா மீடியத்திலையும் ஒரே வேகத்துல டிராவல் ஆகுமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. அதோட ஸ்பீட் ரெண்டு ரீசன்ஸ்னால டிஃபர் ஆகும். ஒன்று, அது டிராவல் ஆகிற மெட்டீரியலோட எலாஸ்டிசிட்டி. அடுத்ததா அதோட டென்சிட்டி. பார்ட்டிகிள்ஸ் டைட்டா பேக் ஆகி எலாஸ்டிசிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா சவுண்டோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் சாலிட்ஸ்ல
சவுண்ட் வேகமா டிராவல் ஆகும். அடுத்ததா லிக்விட்ஸ், அடுத்தது கேசஸ்ல ரொம்ப ஸ்லோவா டிராவல் ஆகும். வேக்யூம்ல பார்ட்டிகிள்ஸ் எதுவும் இல்லாதனால சவுண்டால டிராவல் ஆக முடியாது. சவுண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ளூட்டுக்கு வந்துடலாம். ஃப்ளூட்டோட ப்ளோ ஹோல் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ளூட்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃப்ளூட்ல வரிசையா 5 or 6 ஹோல்ஸ் இருக்கும். ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக அந்த ஹோல்ஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹோல்ஸை இப்போ நம்ம ஃப்ளூட்ல ட்ரில் பண்ணிடலாம். சிம்பிளா லேர்னிங்காக பண்றதுனால அக்குரேட் மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. நம்ம ஃப்ளூட் கம்ப்ளீட்டா ரெடி ஆகிருச்சு. நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். சிம்பிளா பிவிசியை வச்சு ஒரு அருமையான ஃப்ளூட்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ளூட்டை நம்ம ஊதும் போது நம்ம வாயில இருந்து காற்று வேகமா வந்து இந்த ஆப்போசிட் ஷார்ப் எட்ஜில் ஹிட் ஆகுது. ப்ளோஹோலோட டிசைன் அப்படிதான் இருக்கும், ஒரு எட்ஜ் ஷார்ப்பா இருக்கும். அப்படி அந்த ஷார்ப் எட்ஜில் ஹிட் ஆகும்போது அந்த காற்று ஸ்பிளிட் ஆகி இந்த ஃப்ளூட்டுக்குள்ளாடி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ உள்ள இருக்கிற ஏர் காலம் வைப்ரேட் ஆகும். ஏர் காலம் வைப்ரேட் ஆகும்போது தான் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகுறதுனால மட்டும் இல்லை, ஏர் காலம் வைப்ரேட் ஆனாலும் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். லாஸ்ட் வீடியோல ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆனதுனால சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். ஆனா அந்த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம காதால கேட்க முடியறதுக்கு காரணமா இருந்தது ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். அதே மாதிரி தான் இங்க ஏர் காலம் வைப்ரேட் ஆகும்போது சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. நாம ஊதுற காற்று இந்த பைப்புக்குள்ளாடி டிராவல் ஆகி இந்த ஓப்பன் எண்ட் ரீச் ஆனதும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால இந்த இன்கமிங் வேவும் ரிஃப்ளெக்டட் வேவும் மீட் ஆகும். அப்படி மீட் ஆகும்போது இந்த பைப்போட லென்த் சூட்டபிளா இருந்துன்னா இந்த ரெண்டு வேவ்ஸும் கண்டினியூஸா கம்பைன் ஆகி வைப்ரேஷன் இன்னும் ஸ்ட்ராங்கரா மாறும். அப்போதான் சவுண்ட் லவுடர் ஆகி நம்மளால கேட்க முடியுது. இப்படி ரெண்டு வேவ்ஸும் கண்டினியூஸா கம்பைன் ஆகி வைப்ரேஷன் ஸ்ட்ராங்கரா மாறுறது தான் ரெசோனன்ஸ்னு சொல்லுவோம். அடுத்ததா லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தது மோனோ கார்டோட ஸ்ட்ரிங் லென்த்தை டிக்ரீஸ் பண்ண அதோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், ஸோ பிட்ச் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும், அங்க ஸ்ட்ரிங் இங்க ஏர் காலம். இந்த ஏர் காலமோட லென்த்தை டிக்ரீஸ் பண்ண ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், பிட்ச் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பட் இங்கே ஃப்ளூட்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? அதுக்கு தான் இந்த ஹோல்ஸ், ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ளூட்ல இந்த ஹோல்ஸ் இருக்கு. இப்போ இந்த எல்லா ஹோல்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஓப்பன் எண்ட் இங்கே இருக்கு. அந்த கண்டிஷன்ல ஏர் காலமோட லென்த் அதிகமாக இருக்கு. அதே இது எல்லா ஹோல்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் ஹோலை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஓப்பன் எண்ட் இங்க இருந்து இங்க மாறுது. ஸோ ஏர் காலமோட லென்த் ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதை கவனிங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹோலை ஓப்பன் பண்றேன். அந்த வேரியேஷனை இப்போ உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஓப்பன் எண்டு இங்க இருந்து இங்க மாற ஏர் காலமோட லென்த் ரெடியூஸ் ஆகுது, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததா இப்போ இதுல ஊதும் போது ஸ்ட்ராங்கா ஊதுனேன்னா வைப்ரேஷன் இன்னும் ஸ்ட்ராங்கரா மாறும், ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகும், சவுண்ட் இன்னும் லவுடரா கேட்கும். லெட்ஸ் ட்ரை இட்.
எல்லாமே போன வீடியோ மாதிரி தான். அங்க மோனோகார்ட்ல ஸ்ட்ரிங், இங்க ஃப்ளூட்ல ஏர் காலம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் ப்ரொடக்ஷன், சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி, சேஞ்ச் இன் ஆம்ப்ளிடியூட், பிச் மாறுறது, இதெல்லாம் பற்றி ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சவுண்டை பற்றி நிறைய கேட்டுட்டோம், பட் பார்த்ததில்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சவுண்டை நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட், பி இன் டச் வித் நோ பவுண்ட்ஸ்.